Hello friends, welcome to MS Kitchen. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா முட்டை சட்னி ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு அத நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கிட்ட ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ்ல உள்ள வெங்காயத்துல 2 வெங்காயம் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நீல வாக்குல வேணாலும் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இத வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிரும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா பாருங்கள், அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த டயத்தில் நம்ம அடுத்து வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை நீங்கள் வந்து கையால் பிசைஞ்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கையால் பிசைஞ்சு நம்ம ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய சைஸ் உள்ள தக்காளி பழமாக 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகும். அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட மசாலா வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம வந்து மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கிட்ட நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து இது கூட முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், முட்டையெல்லாம் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. அது வந்து கிண்டு முட்டை மாதிரி ஆயிரும். இது வந்து ஓரளவுக்கு தான் வேகணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான முட்டை சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே பதத்தில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.
இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.